சொல்றாரு எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்ட பழனிசாமி. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய தாய் இறந்த பிறகு இன்றைக்கு தாய் இல்லாத பிள்ளைகள் எப்படி துடிக்குமோ அப்படி இருந்தோம். அந்த காலகட்டத்தில் கூட எங்களுடைய கூட்டணி 2021 இதே கூட்டணி. இன்றைக்கு அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டு சேலம் மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை என்று நிரூபிச்சோம். 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் 11 இடத்துல 10 இடத்துல ஜெயிச்சோம்ல. ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கலாம், இங்கே ஆட்சியில் இருந்தது அண்ணா திமுகவும் கூட்டணியும். ஆக அப்பொழுதே நாங்கள் வென்றோம். இப்போ நாட்டு மக்களிடத்தில் பல அவப்பெயர்களை இன்றைய அரசாங்கம் சம்பாதிச்சிருக்குது. மிகப்பெரிய அவப்பெயர். மக்களோட ஆட்சி, ஊழல் ஆட்சி. மக்கள் வெறுத்து ஒதுக்கி இருக்கின்றாங்க இன்றைய திமுகவை. இன்றைக்கு போராட்டம், விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர் போராட்டம், சத்துணவு போராட்டம், அங்கன்வாடி ஊழியர் போராட்டம், டாக்டர் போராட்டம். இப்படி அனைத்து தர மக்களும் போராடி போராடி சலித்து போய் தேர்தலில் சந்திக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏதோ 200 இடம் 200 இடங்கிறீங்க. 200 இடம் இல்ல, 20 இடம் பெறுவது ஆச்சரியம். 2011 நீங்க என்ன எதிர்கட்சியா வந்தீங்க? நீங்களும் கூட்டணி அமைச்சு போட்டீங்க இல்லையா? பிரதான எதிர்கட்சியே வர முடியல. திரு ஸ்டாலினுடைய அப்பா திரு கருணாநிதி இருக்கும் போதே பிரதான எதிர்கட்சியா வர முடியாத கட்சி தான் திமுக கட்சி. 2011 2021 வரை எத்தனை தோல்வி நீங்க சந்திச்சீங்க? பல இடைத்தேர்தலில் உங்களை வெற்றி, பல இடைத்தேர்தலை உங்களை தோல்வி அடைய செஞ்சோம். பல தேர்தல், கூட்டு சங்க தேர்தல் 98%, உள்ளாட்சி தேர்தல் வெற்றி, இடைத்தேர்தலை வெற்றி. 10 ஆண்டு காலம் 2011 2021 வரை கணக்கிட்டு பாருங்க எத்தனை தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது என்று தெளிவாக தெரியும். தெரிஞ்சா தான் நான் பேச முடியும். தெரியாத ஆள்கிட்ட என்ன பேசி பிரயோஜனம்? எனக்கு முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொன்னதே போல தெரியாத மனசுகிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? 2011 ஒரு அப்பா கருணாநிதி இருக்கும் போது எதிர்கட்சி வரிசையில் வர முடியல. ஆனா இதே புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு 2021 இதே கூட்டணி அமைக்கப்பட்டோம். இந்த கூட்டணி பிரதான எதிர்கட்சியா வந்தது. 75 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம். 21 அண்ணா திமுக 66 இடங்கள் வெற்றி பெற்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றது. ஆக எங்க கூட்டணி இடம்பெற்றுகின்ற கட்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று பிரதான எதிர்கட்சியா இருந்து மக்களுடைய பிரச்சனையை நாட்டு மக்களிடத்திலே எடுத்து வைச்சோம்.